எனக்குள்ள நிறைய திறமைகள் மறந்து இருக்குது. என்ன திறமை? எல்லாம் மறைஞ்சு இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. பாஜக ஓபிசி அணியோட மாநில நிர்வாகியும் மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து, செம்மர கடத்தல்னு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல தொடர்புடைய ரியல் புஷ்பான்னு அழைக்கப்படுற ரவுடி மிளகாப்பொடி வெங்கடேசன் சென்னை ரெட்டில்ஸ்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. இது பாஜகவிலையும் ரவுடிகள் வட்டாரத்திலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி? அதான் நானே யோசிக்கிறேன். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்ற பாஜகவின் ஓபிசி பிரிவு மாநில தலைவர் KR வெங்கடேஷ் கைது. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. ஏனென்றால் பாஜகவில் கூட்டியும் கொடுப்பார்கள், காட்டியும் கொடுப்பார்கள். ரொம்ப வாடுறானே. நிலாபகரிப்பு, செம்மர கடத்தல், சந்தன மர கடத்தல், கொலை மிரட்டல், ஆள் கடத்தல், ஆயுதங்கள் வைத்திருந்தல் போன்று 60க்கு மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய இந்த KR வெங்கடேஷ் இனம் இனத்தோடு சேரும் என்பது போல அமித்ஷாவுடன் கைகோர்ந்த புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. தமிழக காவல்துறைக்கும் ஆந்திர காவல்துறைக்கும் மிரட்டல் விடுத்தும் வகையில் தன்னுடைய பதிவை பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? யார் இந்த மிளகாய் பொடி வெங்கடேசன்? இவருக்கு எப்படி ரியல் புஷ்பா அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்றத டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. பர்மாவை பூர்வீகமா கொண்ட இவரு சின்ன வயசுலயே சென்னைக்கு வராரு. ரெட்டில்ஸ்ல ஒரு சாதாரண வீட்டுல தான் இவரோட வாழ்க்கை ஆரம்பிச்சது. இவரும் இவரோட அம்மாவும் சேர்ந்து மிளகா பொடி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதனாலதான் இவருக்கு மிளகா பொடி வெங்கடேசன் அப்படின்ற அடமொழியே வந்திருக்கு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இவர் எப்போ ரவுடியா மாற ஆரம்பிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஆரம்பத்துல ஒரு சில இடங்கள்ல அடிதடி வழக்குகள்ல சம்பந்தப்பட்டு திடீர்னு ஒரு நாள் பெரிய ஆளா வளர்ந்து வரதுக்கு முக்கியமான காரணம் பர்மாவில் இருக்கிற செம்மர கடத்தல் பண்ற பிசினஸ் பர்சன்ஸோட இவருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அந்த தொடர்பின் காரணமா இவர் 100 பேரை மணிப்பூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஆந்திராவில திருப்பதி பகுதிகளை செம்மர கட்டைகளை வெட்டி வெளிநாடுகளுக்கு கடத்திட்டு வந்திருக்காரு. இதன் மூலமா அவரோட பிசினஸ் பல கோடி ரூபாய் பார்த்திருக்கு. நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணு பயப்படாத, அது மட்டும் இல்ல, இங்க செம்மரக்கட்டை கடத்தல்ல மிகப்பெரிய ஆட்களா இருந்த கெங்கு ரெட்டிஸ், ஷாகுல் அஹமத் இவங்க கூட நட்பு ஏற்பட்டு இவரோட பிசினஸ் எல்லைகள் அதிகமாக பரவ ஆரம்பிச்சது. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். மிளகாப்பொடி வெங்கடேசனுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடத்தல் வழக்குல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி 2015ஆம் வருஷம் இவரை கைது செய்யறாங்க. இங்கதான் இவரோட பாஜக என்ட்ரி நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம். கிட்டத்தட்ட அதிமுகவுக்கும் பாஜக கட்சிக்கும் நிறைய பணத்தை வாரி வாரி இறைச்சிருக்காரு. இவர்கிட்ட ஏன் இவ்வளவு பணம் அப்படின்னா, செம்மர கடத்தல் மூலமா கிடைச்ச பணத்தை இவர் எந்த அளவுக்கு ஆடம்பரமா வச்சிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பாத்ரூம்ல தங்கத்தை பதிச்சு வீட்டுக்குள்ளேயே தியேட்டர், ஸ்விம்மிங் பூல், பார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி கொண்ட பங்களாவை ஆடம்பரமா கட்டி அதுல வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இவரோட அரசியல் என்ட்ரி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி கூட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால அதிமுகவுல ஒன்றிய இளைஞர் அணி செயலாளரா இருந்தாரு. அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளரா பதவி கிடைச்சது. கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா, 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா. அதுக்கப்புறமா பாஜகவுல போய் சேர்ந்துட்டாரு. இதுக்காக அவர் எவ்வளவு காசு கொடுத்திருக்காருன்னா, கிட்டத்தட்ட 50 லட்சத்தை கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. பாஜக கட்சியில இவரோட செல்வாக்கு எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக உள்துறை அமித்ஷா உட்பட பல தலைவர்கள் வெங்கடேசன் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். என்ன போக்கு இந்த KR வெங்கடேஷ் சாதாரண ரவுடி அல்ல. அண்ணாமலைக்கே மாதந்தோறும் வீட்டு வாடகைக்கு படியளக்கும் செல்வாக்கு பெற்ற மிகப்பெரிய ரவுடி தான் இந்த KR வெங்கடேஷ். பெங்களூரில் IPS அதிகாரியாக இருந்த அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக பதவியேற்ற பின்னர் குற்ற பின்னணி கொண்ட ரவுடிகளை கட்சியில் சேர்க்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? இந்த செய்தியை அறிந்த KR வெங்கடேஷ் பணத்தை வாரி வழங்கிய அண்ணாமலையிடம் பாஜகவின் OBC பிரிவு மாநில தலைவர் பதவியை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆமா,
உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா உடனே அடுத்தவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. தனக்கு மாதந்தோறும் குடும்பம் நடத்த செலவாகும் சில லட்சம் ரூபாய்களை நண்பர்கள் தான் தருகிறார்கள் என்று அண்ணாமலை சொல்லி இருந்தாரே, அந்த நண்பர் தான் இந்த ரவுடி KR வெங்கடேஷ். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்குது. வந்துட்டாயா வந்துட்டாயா. ஆக மொத்தத்தில் முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை நேர்மையானவர் என்று சொல்லப்படுவது முற்றிலுமாக பொய்யான செய்தி. நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணாமலை IPS அதிகாரியாக இருக்கும்போது, அதிகாரத்தில் இருக்கும்போது, அப்போது எந்தெந்த ரவுடிகளிடம் தொடர்பில் இருந்தார், யாரிடம் எவ்வளவு பணம் பெற்றார், எத்தனை கோடிகள் பெற்றார் என்பதை விசாரணை மேற்கொண்டால் பல உண்மைகள் வரும். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஏனென்றால் பாஜகவின் கட்சி தலைவராக இருக்கும் போது இவரோ வசூல் வேட்டையில் இறங்கியுள்ள அண்ணாமலை கண்டிப்பாக IPS அதிகாரியாக இருக்கும் போது நேர்மை தவறி பல வசூல் வேட்டையில் இறங்கியுள்ளார் என்பது அம்பலமாகி உள்ளது. தம்பி உங்க சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. மேலும் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் தன் வீட்டில் பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்தார். அந்த விழாவில் பிரதமர் அவர்கள் பங்கேற்றனர். பிரதமர் பங்கேற்றுள்ள இந்த விழாவில் KR வெங்கடேஷ், எந்த KR வெங்கடேஷ்? ரவுடி KR வெங்கடேஷ், 60க்கு மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய KR வெங்கடேஷ் பங்கேற்றுள்ளார். நமது நாட்டுடைய பிரதமருக்கும் தெளிவில்லை, ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கும் தெளிவில்லை, பாஜக கட்சியினருக்கும் தெளிவில்லை. என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான் இவனாச்சும் கொஞ்சம் கோவக்காரையா? நானா கொடூரமானவன். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட்மார்ட்டம் ஆயிருப்ப நீ. ஆக மொத்தத்தில் எல்லோரும் கூட்டு களவாணிகள் என்பதுதான் தற்போது அம்பலப்பட்டுள்ளது. எல்லாம் டெக்னாலஜி. மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற நிகழ்ச்சிக்கும் மொத்த செலவுகளையும் KR வெங்கடேஷ் செய்துள்ளார். நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல, பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் பணத்தை வாரி வழங்கி உள்ளார். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. பாஜக ரவுடிகளுக்கு ஆதரிக்கும் கட்சி, பாஜக பாலியல் குற்றவாளிகளை ஆதரிக்கும் கட்சி என்பது நான் சொல்லவில்லை, பாஜகவின் தற்போது இருக்கக்கூடிய நடிகை குஷ்பு அவர்களே சொல்லி உள்ளார். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. யார் வந்து பெண்களுக்கு எதிராக ஒரு பாலியல் தொல்லை பண்றாங்களோ அவங்களுக்கு பாஜக கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணி ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. போதும்பா முடியல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காஷ்மீர்ல நடந்த ஆசிஃபா ரேப் கேஸ், ஒரு 10 வயது குழந்தை எப்படி வந்து ரொம்ப கொடுமையாக பலாத்காரம் நடந்தது. அது யார் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு, அந்த அக்யூஸ் எந்த தப்பும் பண்ணல, அந்த அக்யூஸ்டுக்காக யார் ஆஜரானாங்களோ அவங்கள வந்து அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக ப்ரமோட் பண்ணிருக்காங்க பாஜக. போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க ஒரு பீர் அடிச்சோன்னு சொல்லிடுறானுங்க. மண்டல தட்டுறதுக்கு பதிலாக வாங்க வெல்கம், நீங்க ரொம்ப நல்லது செஞ்சிருக்கீங்க, சாதிச்சிருக்கீங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணிருக்காங்க. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. அதே மாதிரி யூபில உன்னா கேஸ்ல பிஜேபி MLA எங்க இருக்காருன்னா யாருக்கும் தெரியல. தப்பு செய்யறவங்களை மட்டும் உங்களால பிடிக்க முடியாது, தப்பு செய்யாதவங்களை மட்டும் உடனே பிடிச்சிருவாங்க. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஆகவே பாஜகவினர் கூட்டியும் கொடுப்பார்கள், காட்டியும் கொடுப்பார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. ஏற்கனவே குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில் KR வெங்கடேஷின் மீது எத்தனை வழக்குகள் பதிவாகி உள்ளன என்பதை விளக்கமாக விளக்கி இருந்தோம். தற்போது KR வெங்கடேஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் KR வெங்கடேஷுடைய பின்புலம் மட்டுமல்லாமல் அவர் பின்புலத்தில் அண்ணாமலை, நைனா நாகேந்திரன், எல் முருகன் போன்றவர் தொடர்பில் இருக்கின்றார்கள் என்ற செய்தியும், அவர்கள் KR வெங்கடேஷிடம் பல கோடிகள் பெற்றுள்ளார்கள் என்ற தகவலும் தற்போது வெளியாகி உள்ளது. அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க கண்டுபிடிக்க முடியாது. I am the worst. இது சரியான முறையில் விசாரணை மேற்கொண்டால் பல உண்மைகள் வெளிவரும். இந்த குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக தற்போது அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு நாடகமே. உண்மையான கூட்டணி எதுவென்றால் அதிமுக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி தான். தற்போது பாஜக நடத்தக்கூடிய நாடகம் தான் அதிமுக பாஜக கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் IRS அதிகாரி அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார், பாஜக ஏன் அவரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துள்ளார் என்ற பல உண்மைகளும் அம்பலப்படும். மீண்டும் அடுத்த குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியே,
நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.